வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் சடன்லி இப்போ இந்தியா அமெரிக்கா உறவு இந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனை ஏற்பட்டுச்சு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு இடையில என்ன பிரச்சனை? ஏன் அமெரிக்கா இந்த அளவுக்கு இந்தியாவை மிகப்பெரிய அளவில் த்ரெட்டன் பண்ணுறாங்க? இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டேரிஃப் விதிச்சிருக்க நாடு இந்தியா. உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, மிக பழமையான ஜனநாயக நாடு, 1.4 ட்ரில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, மிகவும் நம்பிக்கையான ஒரு நாடு. ஏன் அமெரிக்கா இந்த அளவுக்கு ஒரு இதை போட்டு டேரிஃபை போட்டு இந்த அளவுக்கு த்ரெட்டன் பண்ணணும்? என்ன பிரச்சனை? சடன்லி ஏன் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டுச்சு? வேர்ல்டு ஆர்டரே இப்போக்கு மாறிப்போச்சு அப்படிங்கிறது நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இது எல்லா இந்தியர்களுக்குமே ஒரு யோசனை உண்டு. நல்லா தானே போயிட்டு இருந்தாங்க, குவாடெல்லாம் இருந்தாங்க, குவாடில் எல்லாம் ஒன்றா போயிட்டு இருந்தாங்க. வெப்பன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியா அமெரிக்கா கூட நெருக்கமாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன் ரெண்டு பேருக்கு இடையில என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ இப்படி அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு எல்லாருக்குமே தோணுதில்லை. எனக்கும் தோணுச்சு. இதை நாம் பார்த்தோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நல்லா தான் நட்பு போயிட்டு இருந்துச்சு. மோடி அவர்களினுடைய அமெரிக்க விசிட்டின் போது கூட ஒரு சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அமெரிக்காவினுடைய இந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறுனுச்சு. அமெரிக்காவினுடைய போக்கு மாறுது. நம்ம பல சினாரியோ திங்க் பண்ணோம் அப்படின்னா, எதுனா இந்த காரணமாக இருக்குமோ அந்த காரணமாக இருக்குமோன்னா, பல காரணங்கள் கம் டுகெதர் டு சேஞ்ச் அமெரிக்காஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை, அமெரிக்காவே எதிர்பார்க்காத அளவுக்கான ஆச்சரியப்படக்கூடிய அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை 2 நாட்களில் இந்தியா செய்தி முடித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிரானர் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இப்போ ஒரு குண்டுமலை பொழிஞ்சு அந்த ரன்வே, அந்த ஏர்பேஸை அடித்து காலி பண்ணாங்க. அதோடைய ஆயுத கிடங்குகள் மேலே குண்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பதறினாங்க. போகிற நிப்பாட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஜேடி வான்ஸும் மார்க்கோ ரூபியோவும் 5-6 முறை இந்தியாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் கேபினட் கமிட்டி மீட்டிங், அதாவது பாதுகாப்புத்துறைக்கான கேபினட் கமிட்டி மீட்டிங் நடந்ததுனால அந்த கால்ஸை இந்தியா அட்டன் பண்ணலை. எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் இந்தியா அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போர் நிப்பாட்டுறதை பற்றி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படிலாம் சொல்லி ஒரு டாக் போணுச்சு. இந்த கால்ஸ் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறத நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தாப்புல. மன்னிக்கணும், பாராளுமன்ற ஸ்பீச்சில் அவர் சொல்லியிருந்தார். சரி, ஓகே. 2 இல்லை 3 முக்கியமான ரீசனை பற்றி நாம் பார்ப்போம். அமெரிக்காவுக்கு அலையன்ஸாக இருக்கணும். இந்தியா அமெரிக்கா கூட குவாடில் இருக்கணும்னா, ஒன்று என்னுடைய நண்பனாயிரு, இல்லைன்னா எனக்கு எதிரியாயிரு. இதுதான் அமெரிக்காவுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். நாம் மல்டி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆரம்பத்தில் நாம் எந்த நாட்டோடையும் அலையன்ஸில் இல்லாத ஒரு நாடாக தான் நாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. சீனா ரொம்ப பார்டரில் பிரச்சனை பண்ணாங்க. ஸோ சீனாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாம் அமெரிக்கா கூட ரொம்ப நட்புறவாக இருக்கிறது போல் நாம் இருந்தோம். ஆனால் இந்தியா என்றைக்குமே அமெரிக்கா மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் உண்மை. அமெரிக்காவை முழுவதுமாக இந்தியா நம்பாது. அமெரிக்கா கூட நட்பாக இருந்தால் கூட நாம் மற்ற நாடுகள் கூடயும் நட்பாக தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சென்டிமெண்ட்டு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடிய ரஷ்யா என்றைக்குமே இந்தியா விட்டு கொடுக்கவே கொடுக்காது. என்ன ரீசன், மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1971 இந்தியா, பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தான் இதெல்லாம் போர் நடந்தப்போ நாம் பாகிஸ்தானோட போரிட்டு பங்களாதேஷை தனி நாடாக பிரித்து விட்டோம். அந்த சமயத்தில் போரை நிப்பாட்டலைன்னா நாங்கள் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா போர்க்கப்பல்களை இந்தியா நோக்கி அனுப்பிச்சு இந்தியாவை அட்டாக் பண்ண வந்தப்போ இந்திரா காந்தி அவர்கள் ரஷ்யாவிடம் சுச்சுவேஷனை விளக்கினோடனே ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் இந்தியாவை சுற்றி நின்றுச்சு. அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருவதற்கு முன்னாடியே ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் இந்தியாவை சுற்றி பாதுகாப்பு அரணா நின்றுச்சு.
ரஷ்யா வந்து ஓப்பனாக அறிவித்தாங்க, நீ வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு குண்டை போட்டினா உன்னுடைய கப்பல் அனைத்தையும் காலி பண்ணிடுவோம், அமெரிக்காவை மீது அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு பூனை, ரஷ்யா மிகப்பெரிய ஒரு புலி. அந்த அளவுக்கு சோவியத் ரஷ்யா வந்து அந்த அளவுக்கான மிகப்பெரிய பலத்தோடு இருந்த ஒரு சுச்சுவேஷன். அன்னைக்கு ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்களை பார்த்து அமெரிக்கா பின்வாங்கிட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கே அமெரிக்கா நம்மளை அடிச்சிருப்பாங்க. ஸோ சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வருவோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் வந்து அந்த அட்டாக் பண்ண பிறகு அப்படியே சுச்சுவேஷன்லாம் மாறினுச்சு. அப்புறம் வந்து என்ன அட்டாக் பண்ணுச்சுன்னா, அந்த ஏர்பேஸை நாம் அடித்த அந்த கிரானக்கில் ஏர்பேஸ் வந்து அமெரிக்காவோடது. அவங்களுடைய ஆயுத குவியல் வந்து அங்கே இருக்குது. இதை வந்து இந்தியா, சீனா, ரஷ்யாவை சமநிலைப்படுத்துவதற்கு ஏதாவது போர்க்காலங்களை வந்துச்சுன்னா இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக பாகிஸ்தானில் ஒரு ஏர்பேஸை அமெரிக்கா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு ரீசனாக வந்து பார்க்குறாங்க. அதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ரீசன் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஒரு பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து பாகிஸ்தான் கூட டைரெக்டாக வந்து கிரிப்டோ கரன்சி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால எந்த விதத்துலையுமே வந்து பாகிஸ்தான் வந்து டவுன் ஆகிறத அமெரிக்கா விரும்பாது. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த ஒன்று எனக்கு நண்பனாயிரு, இன்னொன்று எனக்கு எதிரியாயிரு அப்படிங்கிற ஒரு கொள்கை. ஸோ நீ வந்து ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்குற, ரஷ்யாக்கிட்ட வந்து வெப்பன்ஸ் வாங்குற, நீ அதனால் வந்து அந்த ஆயிலோட காசு தான் வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே கடுமையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உலகத்திலேயே அதிக ஆயில் பர்ச்சேசர் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குறது யார் அப்படின்னா சீனா. அதற்கு அடுத்து தான் வந்து இந்தியா. இதில் வந்து சைனாவுடைய அமெரிக்காவினுடைய அந்த நேட்டோ கண்ட்ரிஸ்லேயே ஒரு நாடு வந்து சைனாட்ட ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, நாம் வந்து ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பார்த்துருவோம். சைனா வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 800லேருந்து 830 பில்லியன் பேரல் வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு சைனா 800லேருந்து 830 பில்லியன் பேரல்ஸு. இந்தியா வந்து 600 to 700 மில்லியன் பேரல்ஸ் வாங்குறாங்க. உங்களுக்கு டர்க்கி தெரியும், அது வந்து ஒரு நேட்டோ நாடு, அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நாடு. அவங்க ரஷ்யாக்கிட்ட இருந்து 120லேருந்து 140 மில்லியன் பேரல்ஸ் வந்து வாங்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ உலகம் முழுக்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட 60லேருந்து 70 மில்லியன் பேரல் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இது போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட 35 மில்லியன் பேரல்ஸ் வாங்குறாங்க. எகிப்து, கென்யா, ஆப்கான் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 மில்லியன் பேரல்ஸ் வாங்குறாங்க. இதில் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 830 மில்லியன் பேரல்ஸ் பெர் இயர் வாங்குகிற ஒரு நாடு யார் அப்படின்னா சீனா. ஸோ நாம் வந்து நம்மளை விட அதிகமான பல பில்லியன் டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனா. ஸோ சீனாவுக்கு இது வரைக்கும் எந்த டேக்ஸுமே போடல, ஆனால் வந்து இந்தியாவுக்கு அவங்க டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க மெயின் ரீசன் வந்து இந்த ஆயில் கதை மட்டும் கிடையாது. ஆயில் கதையை அமெரிக்க மக்களுக்கு ஒரு கதையாக சொல்கிறது இது வந்து ஒரு மெயினான ரீசன் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து உலக பொருளாதார கவனிப்பாளர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறது. சரி, ஓகே. சரி, மெயின் ரீசன் என்ன தான் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து எப்பயுமே வந்து அமெரிக்காவையும் சரி ரஷ்யாவையும் சரி ஒரு சம தூரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது மெயின் ரீசன். அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதனால தான் ஒருத்தன் வந்து ஒரு செனட்டர் வந்து சொல்லியிருந்தாப்புல, இந்தியா வந்து ரஃபிங் இன் ராங் வே இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நாம் வந்து அமெரிக்கா வந்து என்ன தவறான இடத்துல மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இதில் எல்லாம் ரொம்ப நக்கலாக வந்து பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆயுத இறக்குமதி பார்த்திங்கன்னா S-400 வாங்குறதா இருக்கட்டும், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், SU-30, அதே மாதிரி MiG-29 இது போன்ற அதிகமான இராணுவ உபகரணங்களை வந்து நாம் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்கா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா ஆயுதங்களையும் வந்து நாம் அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்கணும்,
மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லாக்ஹீட் மார்ட்டின், போயிங், ஜெனரல் அட்டாமிக் போன்ற யூஎஸ் நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு இது இருக்குது. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி, C-17 இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன்ஸு, ப்ரெடிக்டர் ட்ரோன்ஸ் இது மாதிரியான நாமளை வந்து நம்மளுடைய அட்டானமஸை பாதிக்காத அளவுக்கான பொருட்கள் மட்டும்தான். நீங்கள் வந்து டைரெக்டாக F-35 இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து உதிரி பாகங்கள் கொடுக்க மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் வராது. நீ ரஷ்யா கூட போனீங்கன்னா உனக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி, அதாவது பொருளையும் கொடுத்துட்டு நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அது ஒரு மெயின் ரீசன் வந்து இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட வந்து ஆயுதங்களை பெரிய அளவில் இறக்காமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இது வந்து தான் மெயின் இன்னொரு ரீசன். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தை விட இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடி, ஏஐ, மருந்து, ஃபார்மஸ்டிக்கல் ஹப் ஆகிடுச்சு, ஐடி ஹப் ஆகிருக்கு. இது போன்ற இது வந்து அமெரிக்காவை உறுத்துது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய இதயத்தை ரன் பண்ணணும்னாலே இந்தியர்கள் போயிட்டு ரன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விரல் விட்டு, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களோட சிஇஓ பார்த்திங்கன்னா வந்து இந்தியன்ஸாக இருக்காங்க. அதோடைய ஊழியர்கள் வந்து இப்போ அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸாக இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ரன் பண்ணணும்னா 55% இந்திய டெக் ஜாம்போன்ஸ் தான் வந்து அங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று. 2047 வந்து இந்தியா வந்து 50 ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து அச்சீவ் பண்ணி 2வது இடத்துக்கு போயிடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து நம்பர் 1 இடத்துக்கு போயிடுறாங்க. 2047 டு 2050 உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக சீனாவும், உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து இந்தியாவும் ஆவதற்கான அனைத்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஸ்டடி வந்து அமெரிக்காவை வந்து ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா ஒன்று சேர்ந்து சைனாவை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து நம்ம வந்து ஒரு சமநிலையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மெயின் ரீசன். இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவை நாம் கட்டுப்படுத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க. இன்றைக்கி வந்து சீனாவை அமெரிக்காவில் கட்டுப்படுத்த முடியாது. சீனா வந்து அமெரிக்காவோட ஒரு படி மேலே போயிட்டாங்கிறது தான் உண்மை. ஸோ நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா வந்து இன்றைக்கி நம்பர் 1 வந்து சீனா தான். பொருளாதாரத்தில், பாதுகாப்பில் வந்து அவங்க அதிகமாக டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க. தன்னுடைய முழு பதத்தையும் உலகுக்கு வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அமெரிக்கா ஆட்டம் காணிக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே மிக மிகப்பெரிய ஒரு கப்பற்படையை வச்சுருக்கிறது சீனா. அதே மாதிரி எண்ணற்ற மிசைல்ஸை வந்து வச்சுருக்கிறது சீனா. இன்றைக்கி வந்து எல்லா நாடுகளையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அமெரிக்காவால் சீனாவை ஹேண்டில் பண்ண முடியாது. சீனா மிகப்பெரிய பலத்தோடு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்தியாவை அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். காரணம் ஏன்னா நமக்கு இப்போ வந்து 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். 10 ஆண்டுகளில் நாம் வந்து 2வது இடத்துக்கும் சீனா முதல் இடத்துக்கு வந்துடுச்சுன்னா அமெரிக்காவோட அந்த சூப்பர் பவர் இமேஜ் அவுட்டு. இதை வந்து இப்பயே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியான வேலைகளில் வந்து மெயினாக வந்து இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து இந்த 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 இது வந்து அமெரிக்கா என்ன நினச்சாங்க அப்படின்னா நாம் வந்து இந்தியாவுக்கு இந்த ப்ரெஷரை கொடுத்தோம்னா நம்மள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்கன்னு நினச்சாங்க. இந்தியாவோட ப்ளே வந்து வேறு மாதிரி இருக்குது. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அதே சமயத்தில் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்தியா மேலே அவங்க போட்ட சாங்ஷன்ஸாக இருக்கட்டும், டேரிஃபாக இருக்கட்டும், இந்தியாவுடைய விளையாட்டு வந்து வேறு மாதிரி ஆகி உலக ஜியோ பொலிட்டிக்கல் இதையை வந்து அப்படியே மாற்றி விட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நாம் ரஷ்யா கூட மிகப்பெரிய அளவில் நெருக்கமாயிட்டோம். ரஷ்யா என்ன ஒரு டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு தருவதற்கு தயாராக இருக்காங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பொருட்களை ரஷ்யாவுக்கு நாம் மாற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பிரிட்டன் கூட வந்து நாம் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டோம். சீனா கூட வந்து நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கோம். பிரேசில் நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அமெரிக்காவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அணியை வந்து கட்டமைக்கிறதுல இந்தியா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அமெரிக்கா வந்து இந்தியாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம மேலே வந்து எடுத்த ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு ஃபேர் ஆகிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை. இது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த டேரிப்ஸ் நம்ம நாட்டுக்கு மேலே மட்டும் கிடையாது, உலக நாடுகள் அனைத்து மேலேயுமே வந்து இந்த ஒரு போட்ட வந்து இந்த வரியானது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை படு பாதாளத்துக்கு இப்போ வீழ்த்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2050 அப்படிங்கிற இலக்கை வந்து
இந்தியா வந்து இன்னும் மிக விரைவில் வந்து அடைஞ்சிருவாங்க. சீனாவும் இன்னும் மிக விரைவிலேயே நம்பர் 1 பொருளாதார நாடாகவும், இந்தியா நம்பர் 2 பொருளாதார நாடாகவும் அந்த 2050 இலக்குக்கு முன்னாடியே வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்னால அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து போய்கிட்டு இருக்கு. காரணம் ஏன்னா இந்த டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையினால அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்களுடைய ஸ்பெண்டிங் வந்து குறையுது. மக்கள் அதிகமாக வந்து மாதம் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டு வந்து எக்ஸ்ட்ரா 800லேருந்து 900 US டாலர் வந்து தேவையில்லாமல் வந்து செலவழிக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அமெரிக்காவுடைய பொருட்களின் விலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக அந்த ஃபோக்ஸ் நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து நாங்கள் மேக் அ கிரேட் அகைன் சொல்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா வந்து ஒஸ்ட் ஆகிக்கிட்டாரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறதுக்கான எந்த வேலையும் இது வரைக்கும் இல்லை. எல்லாம் வெற்று அறிவிப்பாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இது வந்து டைரெக்டாகவே அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனத்தில் நடந்த இந்த கலந்துரையாடலில் இந்த நியூஸ் வந்து வெளியாகி போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த இந்த துணி உற்பத்தி, அந்த ரேர் எர்த்து ப்ராசஸ் பண்ணுறது, அமெரிக்காவிலேயும் ரேர் எர்த்து இருக்குது. அவங்க வந்து இல்லை வெளிநாடுகள்லேருந்து இறக்கி அந்த ப்ராசஸ் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்துருக்கலாம். அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு தட்டி ஜாப், இந்த அழுக்கு படைந்த வேலைகளை வந்து நாம் செய்யக்கூடாது, நாம் ரொம்ப மிக உயர்ந்த நாடு, இதை வந்து நம்ம நாட்டுக்கு வெளியில் வந்து இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி, கெமிக்கல் ப்ராசஸிங் இதையெல்லாம் வெளிநாட்டில் இருந்து செஞ்சு நாம் வந்து அந்த எண்டு ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளாகவே அமெரிக்காவுக்கு வெளியில் இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் வெளியில் போயிடுச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நாம் தூத்துக்குடியில் வந்து அந்த தாமிர உற்பத்தி ஆலையிலேருந்து எவ்வளோ கழிவு வெளியாச்சு, எந்த அளவுக்கு மக்கள் போராடி அதை தடுத்தாங்க. ஸோ அமெரிக்கா மென்டாலிட்டி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரியான இந்த ப்ராசஸிங் வந்து நம்ம நாட்டில் இருக்க தேவையில்லை, வெளியில் போகட்டும்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லா உற்பத்தியும் வெளியில் தள்ளிட்டாங்க. முக்கியமான ஹை எண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் அமெரிக்காவுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ஆடை உற்பத்தி, இந்த தனிம வளங்களை பிரித்தெடுக்கிற வேலைகள் இதையெல்லாம் வெளியாக்கிட்டாங்க. அதனால தான் சீனா வந்து அந்த இதை பயன்படுத்தி சீனாவில் இந்த ரேர் எர்த் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே அந்த ரேர் எர்த் ப்ராசஸிங் ப்ரொடக்ஷன் தான். அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து சீனாக்கிட்ட கிட்டத்தட்ட கெஞ்சுற அளவுக்கு எங்களுக்கு வந்து மேக்னெட்டை கொடுங்க, ரேர் எர்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய அளவுக்கான சுச்சுவேஷனில் ட்ரம்ப் இருக்கார். இதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே அமெரிக்கர்கள் வந்து எந்த ஒரு இது மாதிரியான ஃபேக்ட்ரியை வந்து நம்ம நாட்டில் வைக்கக்கூடாது, காரணம் ஏன்னா பொல்யூஷன் இருக்குது, நம்ம மக்களுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி அமெரிக்கா விட்டு வெளியாக்கின மெயின் ரீசன் தான். ஸோ இது போன்ற காரணங்களால் அமெரிக்க பொருளாதாரங்கள் வந்து மிகப்பெரிய பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எந்த நாட்டினுடையும், அதான் மல்டி அலையன்ஸுங்கிற மாதிரி எந்த நாட்டினையும் மிக நெருக்கமாகவும் எந்த நாட்டினுடைய மிக தூரமாகவும் இல்லாமல் நம்ம நடுநிலையை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்தியாவுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். காரணம் ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது நம்ம வந்து பேசலாம். ஆனால் சுருக்கமாக நான் இதோட நிப்பாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.